போன வாரத்தில் நான் விட்டு போன கொஞ்சத்தை இந்த வாரமும் நிறைவு செஞ்சிடலான்னு விரும்புகிறேன். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். போன வாரம் என்ன செய்தியை எடுத்தவர்கள் வாசிங்கள். சரி, எடுத்து வாசிங்க. இப்போ தான் தடுமாறுது. சில இன்னமோ சொன்னாரே என்னன்னு தெரியல. ஆமாம், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். வெளிப்படுத்தல் 3:8. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கைக்கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையிலே ஆண்டுடைய வசனத்தை நமக்கு நன்றாய் கவனிக்க உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஆண்டவர் மிக அழகாக சொல்லுகிறார். 2 விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அதுல ஒன்று நம்ம ஏற்கனவே பார்த்த காரியம், என் நாமத்தை நீ மறுதலியாமல். எனக்கு அருமையானவர்களே, you have not denied my name. என் நாமத்தை நீ எங்கேயுமே விட்டு கொடுக்கலப்பா. நீ சாட்சியை காத்து கொண்ட, நீ எனக்காக நின்ன, எனக்காக நீ வைராக்கியம் பாராட்டின, எனக்காக நீ வேலையை விட்ட, எனக்காக உறவுகளை விட்ட, எனக்காக நீ சம்பாத்தியத்தை விட்ட, எனக்காக வரும் லாபத்தை நீ விட்ட, எனக்காக பல நஷ்டங்களை அடைஞ்ச. உனக்கு பலன் கொஞ்சம் பலன் தான். நீ ரொம்ப பரிபூர்ண ஆரோக்கியமான ஒரு ஆள் அல்ல. நீ ரொம்ப கொஞ்சம் பலன் தான் உனக்கு இருக்கு. ஆனா அந்த கொஞ்சம் பலன்லையும் என் நாமத்தை நீ மறுதலியாம நின்ன பாரு. அந்த இடத்துல தான் உனக்காக திறந்த வாசலை நான் கொடுக்கணும்னு எனக்கு ஒரு வாஞ்சை வந்துச்சு. I decided myself. God say, ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அப்பதான் தீர்மானம் பண்ணேன். உனக்கு திறந்த வாசல் எப்ப கொடுக்கணும்னு நான் தீர்மானம் பண்ண தெரியுமா? நீ வைராக்கியம் பாராட்டின பாரு, நீ அங்க நின்ன பாரு, ஒரு துணிவு உனக்கு வந்துச்சு பாரு, உனக்கு ஒரு தைரியம் வந்துச்சு பாரு. அந்த இடத்துல தான் நான் உனக்கு ஒரு திறந்த வாசலை கொடுக்கணும்னு நான் தீர்மானம் பண்ணினேன். எத்தனை பேர் மறுதலியாம இருந்தாங்க, ஆண்டவர் விட்டு கொடுக்கல. சமாரியா தேசத்துக்கு சீரியா தேசத்தினுடைய படைத்தலைவன் வருகிறான், நாகமான். அவன் வரும்போது ஒரு அற்பமா பார்க்கிறான் தீர்க்கதரிசிய. இந்த கொட்டாய்க்குள்ள உட்காந்துக்கிட்டு இந்த ஆளு சொல்றது நம்ம கேட்கணுமா? இவெல்லாம் யாரு? நான் எவ்வளவு பெரிய ஆளு? நான் ஒரு பெரிய ராணுவ பட தளபதி. எனக்கு எவ்வளவு அதிகாரம் இருக்கிறது? ஒரு தேசத்தினுடைய சகல காரியத்தையும் அதிகாரத்துவமாய் செய்யக்கூடிய எனக்கு ஆளுமை தன்மை கொடுக்கப்பட்டிருக்கிறது. முப்படை தளபதி, எனக்கு எல்லாம் தெரியும். வந்து நிக்கிறான். அவர் பாட்டுக்கு போய் நீ 7 தரம் முங்கி எந்திரிச்சு வந்துரு அப்படின்ட்டாரு. ஏன் எங்க ஊர்ல எல்லாம் ஆறு இல்லையா? எங்க ஊர்ல எல்லாம் நதி இல்லையா? இங்க இருக்கிற இந்த யோர்தான்ல கலங்கி போன சேத்து தண்ணியில தான் குளிக்கணுமா நானு? சூப்பர்பா. எங்க ஊர்ல தெளிவா கண்ணாடி மாதிரி தண்ணி இருக்கும். அப்படிப்பட்ட தண்ணியில குளிக்க சொன்னா கூட பரவாயில்ல, சேத்து சகதியில போய் குளிக்க சொல்ற கோபம். ஆனா அவன் மனம் மாறின போது, சுகம் அடைந்த போது ஒரு கிரியை என்ன தெரியுமா? ஒரு வார்த்தை. எலியா தீர்க்கதரிசியை பார்க்க கூட இல்லை. நீங்க அந்த சாப்டர் படிச்சு பாருங்க. He was standing outside. வெளியில நின்னு உள்ளுக்குள்ள இருக்கிற தீர்க்கதரிசிகிட்ட பேசுறாரு நாகமான். ஐயா, என்னை ஒரு காரியத்துல மன்னிக்கணும், ஒரே ஒரு காரியத்துல மன்னிக்கணும். நான் போகும்போது எங்க தேசத்துல ஒரு விக்கிரக கோயில் இருக்கு.
அதை நான் வணங்காம போனா ஒரு மாதிரி என்னைய நினைச்சுக்குவாங்க. அந்த ஒரு காரியத்துல மாத்திரம் எனக்கு மன்னிக்கணும். எப்பா துணிஞ்சு வந்தவன்பா, ஆளுமை தன்மையோடு, பெருமையோடு, அகந்தையோடு, மேட்டிமையோடு வந்தவன். ஆனா திரும்பி போகும்போது எந்த சூழ்நிலையை கர்த்தருடைய நாமத்தை மறுதலிக்க கூடாதுங்கிற ஒரு உண்மைத்துவம் அவன் மனதில் பதிஞ்சிச்சு பாருங்க. ரெண்டாவது காரியம் சொல்றாரு, நான் சமாரியாவிலிருந்து கொஞ்சம் கைப்பிடி மண் அள்ளிட்டு போறேன்யா. ஏன்பா உங்க ஊர்ல மண் இல்லையா? இவ்வளவு வசனம் பேசுன, பெரிய லாடு மாதிரி சொன்ன, எங்க ஊர்ல ஆறு இல்லையா, நதி இல்லையான்லாம் பேசுன, இப்ப ஒரு பிடி கை மண்ணுக்கு நீ பர்மிஷன் கேட்கிற? ஐயா, இதே மாதிரி எங்க ஊர்ல எங்க நாட்டில் நான் இந்த மண்ணை எடுத்துட்டு போய் அந்த மண்ணை மூலதனமா வச்சு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த யெகோவா தேவனுக்கு நான் நன்றி செலுத்த வாஞ்சிக்கிறேன். அல்லேலூயா. ஒரு புறஜாதி, தேவனை அறியாதவன், ஒரு குஷ்டமாய் வந்தவன், ஒரு படை தளபதி, வேறு தேசத்தான், வேறு பாஷைக்காரன், நம்முடைய தேவனை அறிந்த பிறகு அவன் ஆராதிக்கிற அந்த ஆராதனையின் முறைமையே மாறிடுச்சு. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவனுக்கு ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வச்சார். 7வது முறை அவன் எழும்புகிறான். 6 முறை ஒண்ணுமே, நத்திங் குட் ஹேப்பன். 6 முறை முங்கும் போது ஒண்ணுமே நடக்கல. 7வது முறை அவன் முங்கி எழும்பும் போது அவனுடைய குஷ்டரோகம் அவன் சரீரத்தில் இல்லாமல் போனது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, திறந்த வாசலை உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் வைக்கணும் அப்படின்னா, நான் எந்த சூழ்நிலையிலையும் எந்த நிலைமையிலையும் கர்த்தரை மறுதலிக்காமல் இருக்க நான் வைராக்கியம் பாராட்டணும். இந்த பிசினஸ் கர்த்தருடைய நாம மகிமைக்காக போகுதுன்னா போகட்டும், லெட் இட் கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை விட பெருசா கர்த்தர் தர வல்லமை உள்ளவர். இந்த வேலை தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக போகும் அப்படின்னா போகட்டும். அதை விட அதன் மூலமாய் கர்த்தர் உயர்த்த அவர் வல்லமை உள்ள தேவன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நமக்குள்ள இந்த வைராக்கியத்தை விதைப்பாராக. எந்த இடத்திலையும் கர்த்தரை விட்டு கொடுக்காது இருக்கிற ஒரு அனுபவம் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு திறந்த வாசலை நான் வைக்கிறேன், ஒருவனும் போட்ட மாட்டான். அப்போ என் நாமத்தை மறுதலியாமல் நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய ஜெபம் இதுவாக இருக்கட்டும். ஆண்டவரே, நான் எத்தனை முறை உங்களுடைய மறுதலிச்சிருக்கிறேன். பணத்தில் மறுதலிச்சிருக்கிறேன், என் வாயின் வார்த்தைகளில் மறுதலிச்சிருக்கிறேன், என் நடக்கையில் உண்மை மறுதலிச்சிருக்கிறேன், என் உறவுகள் நடுவில் நான் கர்த்தரை உயர்த்துறதுக்கு பதிலாக மனுஷனை உயர்த்தி இருக்கிறேன், என்னுடைய படிப்பின் காரியங்களில் கர்த்தரை உயர்த்துறதுக்கு பதிலாக படிப்பை நான் உயர்த்தி இருக்கிறேன், என்னுடைய வேலையை, வருமானத்தையும், பிசினஸையும் நான் கர்த்தரை விட மேன்மையா நினைச்சிருக்கிறேன். அப்பெல்லாம் நான் ஆண்டவரை மறுதலிச்சதுனால தான் இப்ப ஏற்கனவே திறந்து கொடுக்கப்பட்ட வாசல்கள் அடைக்கப்பட்டிருக்கு. அப்ப அடைக்கப்பட்ட வாசல் திறக்கணும்னா நான் மறுபடியும் கர்த்தரை மறுதலிக்காமல் இருக்கிற ஒரு அனுபவத்துக்குள் நான் திரும்ப வேண்டும். I must come back to God. நான் மறுதலிக்க கூடாது. எந்த இடத்திலையும் கர்த்தரை மறுதலிக்கிற மாதிரி ஒரு சூழல் வறுமையானால் அந்த இடம் நமக்கான இடம் அல்ல. அருமையானவர்களே, அந்த ஆசீர்வாதம் நமக்கான ஆசீர்வாதம் அல்ல. தேவனுடைய கிருபை நம்மை நடத்துவதாக. 2வது விஷயம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அவர் சொல்றாரு, அந்த வசனம் சொல்லுது, வாசிங்க, என் நாமத்தை நீ மறுதலியாமல், நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே. இப்ப நம்ம பார்க்க போகிற காரியம் இதுதான். என் வசனத்தை நீ கை கொண்டபடியால்.
எப்பா நீ வசனத்தை பிடிச்சுக்கிட்டப்பா. தாவீது சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவரே உமது வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன், உம்முடைய வசனம் எனக்கு சிறுமையில் ஆறுதல். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுவதனால் தானே. எனக்கு அருமையானவர்களே, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்ப நீங்களும் நானும் கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்களாய். இன்னைக்கு நிறைய பேர் வசனத்தை படிக்கிறாங்க. அது சார் ஒரு வருஷத்துக்குள்ள 3 தடவை பைபிள் முடிச்சிட்டேன். ரைட் சார், நான் பாராட்டுறேன், உங்களை வரவேற்கிறேன். ஆனா என்னுடைய நெக்ஸ்ட் கேள்வி என்ன தெரியுமா? இந்த 3 முறை படித்ததுல எந்தெந்த வசனங்களை உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அப்பியாசப்படுத்தி இருக்கிறீர்கள்? அதை நான் பழகி இருக்கிறேனா? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உன் நாட்கள் நீடித்திருக்கும்படிக்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் என்ன செய்யணும்? பண்ணியிருக்கிறோமா? வசனம் தெரியும் எனக்கு. அருமையான தேவ பிள்ளைகளை நல்லா கவனிங்க. நீங்களும் நானும் வசனம் தெரிந்தால் மாத்திரம் என் தேவன் திறந்த வாசலை உண்டு பண்ணுவேன்னு சொல்லல. வசனத்தை கை கொள்ளுகிறவர்களுக்கு தான், அதை கடைபிடிக்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர், அந்த வசனத்தின்படி நடக்கிறவர்களுக்கு தான் திறந்த வாசல். அன்பானவர்களே, உபாகமம் 28 நீங்க கவனிங்க. அநேக வாக்குத்தத்தங்களை சொல்லுகிறார். இது எல்லாத்தையும் நீ கடைபிடித்தாயானால் உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. கடைபிடிக்கலைன்னா என்ன நடக்கும்ங்கிறதையும் அங்க பதிவு பண்றார். அருமையானவர்களே, இது விளையாட்டு காரியம் அல்ல. நான் 30 முறை பைபிளை படித்தேன், ரைட்டு, தவற ஒன்றும் அல்ல. நான் அதெல்லாம் குறை சொல்லலை. சில பேர் பைபிளை எழுதுறாங்க கையிலேயே. நீங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், திருநெல்வேலி இதெல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா வீட்டில் பெரிய பெரிய புக்கு வச்சிருக்கிறாங்க. டெய்லி உட்காந்து 10 பேஜ் 20 பேஜ் பைபிளை, ஓன் பைபிளை தன்னுடைய சொந்த கைகளாலே உயிர் போறதுக்குள்ள இந்த பைபிளை முழுவதும் எழுதி முடிச்சிடணும்னு எழுதுகிறார்கள். சார், இதெல்லாம் நல்லதுதான். ஒரு பாஸ்டர் இந்த பைபிளை தூங்காம, ரெஸ்ட் இல்லாம, வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சுக்கிட்டு 48 மணி நேரம், அதுக்குள்ள 72 மணி நேரத்துக்குள்ள இந்த பைபிளை முடிச்சு, பைபிள் அப்படியே வாசிச்சு ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. நல்லது, உலகத்தான் பாராட்டுறோம், நாமளும் பாராட்டுறோம். இங்க பிரச்சனை என்னன்னா, நான் எந்த அளவுக்கு கடைபிடிக்கிறேன். இந்த உலகம் பாராட்டுகிறதுக்காக நான் பைபிளை படிச்சிருக்கிறேன்னா, என் வாழ்க்கை மாறணுங்கிறதுக்காக நான் வேதத்தை வாசிக்கிறேன். ஒவ்வொரு வசனமும் எனக்கு கொடுக்கப்பட்டுகிற உணவு, ஆவிக்குரிய ஆகாரம். அதை நான் புசிக்கணும், அது எனக்குள்ள போகணும், அது என் வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும். 10 கட்டளை என்ன சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா. நம்பர் 1, உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். என்ன 10 கட்டளைன்னு கேட்டா யாராவது ஒருத்தர் சொல்லுங்க சத்தமா. என்ன என்று வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், உண்டாக்க வேண்டாம், வீணிலே வழங்கக்கூடாது, ஓய்வு நாள பரிசுத்தமா எண்ணணும், உன் தகப்பனை உன் தாயை கனம் பண்ணணும், கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, செய்யறோமா? அன்பானவர்களே, நான் கடைபிடிக்கணும்.
டே டு டே லைஃப்ல ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை நான் கடைபிடிக்கிற ஒரு நபராக, கட்டளைகளின்படி நடக்கிற ஒரு நபராக நான் இருந்தால்தான் என் தேவன் எனக்கு திறந்த வாசலை வைக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, உலகத்தான் சொல்றாங்க சார், நோ பெயின் நோ கெயின் சார். ரொம்ப அழகா சொல்றான், நோ பெயின் நோ கெயின். கஷ்டம் இல்லாம எந்த லாபமும் எந்த நன்மையும் என்ன செய்யாது, வராது வராது. பாடுகள் படுகிறார்கள், பிரயாசப்படுறாங்க, உழைக்கிறாங்க, கடுமையான பயிற்சி கொள்ளுகிறார்கள். அன்பானவர்களே, அப்ப வேதத்தை கை கொள்ளுகிறவர்களாய் நாம் இருந்தால் மட்டும்தான், வாசிக்கிறதுல தவறல்ல, எழுதுகிறது தவறல்ல, இதெல்லாம் பண்றது தவறல்ல, நல்லதுதான். ஆனா இங்க முக்கியமானது எது தெரியுமா? எவ்வளவு நாம் கடைபிடித்திருக்கிறோம். அன்பானவர்களே, எவ்வளவு கடைபிடித்திருக்கிறோம். ஆண்டவருடைய கட்டளைகள்ல, கற்பனைகள்ல, தேவன் சொன்னவைகள்ல, எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த தேவனுடைய வார்த்தைகள்ல நான் எவ்வளவா என் வாழ்க்கையில நான் அதை அபியாசப்படுத்தி இருக்கிறேன். ஆண்டவருடைய பிரதானமான கட்டளைகள்ல முக்கியமானது ஒன்று, நீ என்ன செய்யக்கூடாது, ஓய்வு நாளை பரிசுத்தமா ஆசரிக்கணும். செய்கிறோமா? ஓய்வு நாள்ல தானே நமக்கு நிறைய கமிட்மெண்ட் வருது, ஓய்வு நாள்ல தான் நமக்கு நிறைய வேலைகள் வருது. உலகத்துக்கு தானே நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோம், வேலைக்கு வருமானத்துக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்கிறோம். எப்படி திறந்த வாசலை கர்த்தர் வைப்பாரு? திறந்த வாசலை வைக்கணும், உங்களுக்கு எனக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஒருவனும் பூட்டக்கூடாத அளவுக்கு ஒரு திறந்த வாசல் உங்கள் வாழ்க்கையிலே, என் வாழ்க்கையிலே, ஊழியத்திலே உண்டாக்கப்பட வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறபடி அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. வசனத்தை கை கொள்ளலன்னா நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வாசல் இல்லை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 20 முதல் 24 வரைக்கும் உள்ள வசனங்களை கொஞ்சம் கவனிப்பீர்களானால், Matthew chapter 19 verse 20 to 24. அந்த வாலிபன் அவரை நோக்கி இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன அதற்கு இயேசு நீ பூரண சர்க்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். அருமையான தெய்வ பிள்ளைகளே, தொடர்ந்து வாசிங்க. பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஐஸ்வர்யவான் பரலோகத்திலே பிரவேசிப்பது அரிதான காரியம். ஒட்டகமானது ஊசியின் காதுல கூட நுழையும், ஆனா பரலோகத்தில் ஐஸ்வர்யவான்கள் இதுல என்ன புரிதல் நமக்கு? இந்த வசனத்தை நம்ம எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறோம்? அப்ப காசு பணம் இருக்கிற எவனுமே பரலோகத்துக்கு போக முடியாதா? அர்த்தம் அதுவல்ல. நீ எவ்வளவு ரூபா கையில வச்சிருக்கிறன்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனா காசை தெய்வமா நீ நினைச்சின்னா, காசை பிரதானமா நீ நினைச்சின்னா, பைசாவை நீ பிரதானமா நினைச்சின்னா உனக்கு பரலோகம் கிடையாதுன்ட்டார். அன்பானவர்களே, இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை பணம் தான் பிரதானமா இருக்குது. நமக்கு பணம் பிரதானம் அல்ல, விசுவாசம் தான் பிரதானம். கர்த்தர் தான் பிரதானம். கர்த்தர் கொடுக்கலைன்னா என்ன செய்ய முடியும்? ஒரு சம்பவத்தை நான் நினைவுக்கு வர்றதுனால ஞாபகப்படுத்துறேன். ஒரு அம்மா நல்ல பணம் வசதி, நல்ல வேலை பார்த்து லட்சமா சேர்த்து வச்சிருக்கு. ஒரு நாள் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துருச்சு. ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறாங்க. டாக்டர் சொல்றாங்க, இது கேன்சர்னுடைய 3rd ஸ்டேஜில் இந்த அம்மா இருக்காங்க. அம்மாவுக்கு மனம் உடைஞ்சு போச்சு.
அழுகுது வீட்டில் வந்து, எனக்கு என்ன குறை, என்ன வச்சேன், நல்லா தானே சாப்பிட்டேன், நல்லா தானே இருந்தேன், ஆரோக்கியமாக இருந்தேன், கடினமாக உழைச்சேன், நான் யாருக்கும் துரோகம் பண்ணதில்லை, இப்படி தான் இருந்தேன், இப்படி எனக்கு ஒரு வியாதி வரணுமா? கேன்சர்னுடைய 3வது ஸ்டேஜ், அடையாளமே தெரியாமல் உள்ளுக்குள்ளே இருந்திருக்கு. உடனே இப்போ வீட்டுக்கார்ட்ட சொல்லி ஒரு 10 லட்ச ரூபா கேஷை எடுக்குது. சென்னையில் இருக்கிற ஒரு பிரதானமான மருத்துவர் இடத்துல போகுது. இந்த டாக்டர்கிட்ட 10 லட்ச ரூபாயை கையில் கொடுத்து, எப்படியா என்னை காப்பாற்றுங்க. அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? அம்மா, இது மாதிரி 100 முறை எனக்கு பணத்தை கொடுத்தாலும் உன்னை காப்பாற்றுற சக்தி எனக்கு இல்லை. நீ அந்த காலகட்டத்தெல்லாம் நீ கடந்து வந்துட்ட. உன் பணம் உன்னை காப்பாற்ற போகிறதில்லை. ரயில்வே ஸ்டேஷனில் வரும்போது அந்த செய்தி தாங்க முடியாமல் அந்த அம்மா 10 லட்ச ரூபாய் கொண்டு போய் குப்பை தொட்டியில் போட்டுச்சான். என் உயிரை காப்பாற்ற முடியாத பணம் எனக்கு எதற்கு? நியாயமான கேள்விதானே? இந்த உயிரை காப்பாற்றவே முடியாது இந்த பணம். அதைத்தானே நம்ம நீ தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு அலையிறோம். மனுஷனை மிருகமா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அருமையான தெய்வ பிள்ளைகளை, வேதம் அழகா நமக்கு சொல்லிக் கொடு. பணத்தை கையாளுறது எப்படின்றத பைபிள் மாதிரி ஒரு புக்கு, நமக்கு பைபிள் மாதிரி ஒரு வேதம் சொல்லிக் கொடுக்கறது போல வாரன் பஃபட்டே சொல்லிக் கொடுக்க முடியாது. பொருளாதார நிபுணர்கள் கூட தெரியாத ரகசியத்தை கர்த்தர் சொல்லிக் கொடுக்கிறார். தேவனுக்கு கொடுத்தவன் ஒருவனும் தரித்திரனாய் ஆனதில்லை, என் கண் அதை கண்டதும் இல்லை. எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. ஆனா அதுக்கு மட்டும்தான் நம்ம பிசினித்தனம் பண்றோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நல்ல கவனிங்க. வசனத்தை நான் கை கொள்ளுகிற அனுபவம். பணம் நமக்கு ஒன்றும், அது அவ்வளோதான், ஒரு காலகட்டம் தான். நல்ல கவனிங்களேன். எப்போ தெரியுமா ரியலைஸ் பண்ணுறாங்க பணம் ஒன்றும் இல்லைன்னு? வியாதி முத்தி உயிர் போகிற நேரத்தில், படுத்த படுக்கை ஆன பிறகு. அது வரைக்கும் அவனுக்கோ அவளுக்கோ புரியாது, மண்டையில் ஏறாது. வசனத்தை படிச்சிருந்தா தானே, அது உள்ளே போயிருந்தா தானே, இந்த டீச்சிங்ஸ் எல்லாம் உள்ளே போனா தானே, இங்கே சொல்லி கொடுக்குற காரியங்கள் உள்ளே போனா தானே. ஏதோ நேரத்தை போக்குறதுக்கும் நமக்கு இதெல்லாம் பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் இதெல்லாம் இது மருந்து மாதிரி. இந்த மருந்தெல்லாம் நான் உட்கொள்ளணும். சில நேரம் அது கசப்பாக தான் இருக்கும். மருந்து என்னைக்கு நிச்சிருக்கு, அது கசப்பாது. ஆனால் இது உள்ளே போனாதான் என் வியாதி குணமாகும், என் ஆவிக்குரிய வாழ்க்கை சரியாகும், நான் நல்ல நிலைமையில் இருப்பேன். வியாதியோட சாகிறதெல்லாம் ஒரு பெரிய பாவம் அல்ல. அருமையான தேவ பிள்ளைகளை, வியாதியோடு சாகிறது ஒரு பாவம் அல்ல. என்ன, இந்த சரீரம் வியாதியோட போய் அழுகி உருவழிந்து போனால் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. உன் ஆத்துமா சுத்தமா இருந்தா போதும், அது பரலோகத்துக்கு கொண்டு போகப்படும். இப்ப இங்க ஒரு வாலி, ஐஸ்வர்யமான வாலிபன். நல்ல கவனிங்க. இந்த வாலிபன்றதுனால கண்டிப்பா இவன் சொத்து சேர்த்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவங்க அப்பா அம்மா, இவங்க தாத்தா பாட்டி எல்லாம் சொத்து மேல சொத்து சேர்த்து வச்சிருப்பாங்க. இப்ப இந்த சொத்தை இவன் காப்பாத்திக்கிட்டு இருக்கிறான், வாலிபமான பையன். இப்ப நல்ல கவனிங்க. இப்ப இயேசுவிடத்துல வந்து நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்னையா பண்ணணும் சொல்லி கொடுங்க. ஒன்றும் இல்லை, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் நீ விட்டு, முதல்ல சொல்றாரு, நீ என்ன பண்ணு, கற்பனைகளையும் கட்டளைகளையும் நீ கை. அப்ப அவன் சொல்றான், சார் இதெல்லாம் நான் ஆரம்பத்திலிருந்து என்னுடைய பிறந்த நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் அதை கடைபிடித்து வருகிறேன். அப்படியா? சரி, ஒன்று பண்ணு, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்துட்டு நீ என்னை பின்பற்றி வா அப்படின்னு ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ பிச்சைக்காரனா வந்தா தான் நான் ஏத்துக்குவேன்றது அர்த்தமா? ஐயோ, இன்னும் இயேசு இப்படி சொல்லிட்டாரு. ஆப்பிரிக்காவில் நடந்த ஒரு சம்பவம், உண்மை சம்பவம். ஒரு குரூப் அப்படிலாம் சொன்னா கேட்பாங்க போல் இருக்கு. ஒரு ஆப்பிரிக்காவில் என்ன தெரியுமா சொன்னா, நீங்கள் உங்களுடைய சொத்துக்களை எல்லாம்
நீங்கள் விற்று தரித்திரருக்கு கொடுத்துட்டு, இல்லை என்னட்ட கொடுத்துட்டு, ஏன் தரித்திரம் இருக்க, என்னட்ட கொடுத்துட்டு எல்லாம் கொண்டு வந்து நம்முடைய மடத்தில் போட்டுட்டு நீங்கள் எல்லாரும் இங்கேயே இருந்துருங்க, உங்கள் எல்லாருக்கும் இங்கே வசிப்பு இடம், உங்களுக்கு எல்லாரும் இங்கே உணவு, நாம் எல்லாரும் ஆண்டவர் குறிப்பிட்ட நாளில் வரப்போறாரு, நாம் எல்லாரும் அங்கே அவரோட போறோம்னு ஒரு டேட்டையும் அறிவிச்சிட்டான். ஆனால் நம்மளை மாதிரி விவரமான ஆட்கள் உலகத்திலே கிடையாது, உலகத்திலே கிடையாது. ஆப்பிரிக்காவில் பாருங்க, எல்லாத்தையும் வித்துட்டு அவங்க அந்த ஆள் சொன்ன இடத்துக்கு வந்துட்டான். அது ஒரு கிட்டத்தட்ட 300-400 ஏக்கர். அப்படியே எல்லாரும் அங்கே போய் அங்கே ஜனங்கள் தங்கிட்டாங்க, சாப்பிட்டுட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? சொன்ன நேரத்தில் அந்த இடத்துல தேவனும் வரல, அவங்க சொத்துக்கள் அவங்களுக்கு திருப்பி கொடுக்கப்படலை. கொடுமை என்ன தெரியுமா? நீங்கள் போய் நெட்டில் பாருங்கள், நான் சொன்னது பொய்யா உண்மையான்னு. அதெல்லாம் இப்போ சொல்கிறதையாவது கேட்கணும். உங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, சொல்கிறதையாவது கேளுங்க. என்ன தெரியுமா நடந்துச்சு? ஒரு கட்டடத்துக்குள்ளே எல்லாத்தையும் அடைச்சி அவனும் உள்ளே போய் தீ வச்சு கொளுத்திக்கிட்டு எல்லாம் செத்து போயிட்டாங்க. பிசாசு அப்படித்தானே வழி நடத்துது, அதுக்கு தானே கூட்டம் கூட்டமாக போகுது, அதுக்கு தானே கூட்டம் கூட்டமாக போகுது. தேவனுடைய வசனத்தை கை கொள்ளுகிற அனுபவம், நம்ம வசனத்தை வசனமா சொல்றோம், இதை நாம் கடைபிடிக்கணும், இதன்படி நடக்கணும், இதன்படி வாழணும். அப்ப இந்த ஐஸ்வர்யவான் அவன், இந்த வாலிபன், ஆண்டவர் சொல்ல, ஒரு இடத்துல கொஞ்சம் குறை இருக்குப்பா, மற்றதெல்லாம் ஓகே தான், நீ உன்னுடைய சொத்தெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடுத்துட்டு நீ என்னை பின்பற்றி வா. அப்ப ஆண்டவர் வந்து என்ன நம்ம புரிஞ்சுக்கிறதுல என்ன தெரியுமா? இதுன்னு இப்படி சொல்லிட்டாரு ஆண்டவர். இருக்கிறதே கொஞ்சம் காணி நிலம் தான், அதையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்துட்டு இவர் ஓட்டாண்டியை பின்பற்றதா நம்ம அர்த்தம்? அதுவல்ல, நம்ம அப்படி புரிந்து கொள்ளக்கூடாது. இவனுக்கு, இந்த வாலிபனுக்கு அதன் மேல ஒரு இச்சை. பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்குது? நீ என்ன பண்ணு, இச்சையாதிருப்பாயாக. அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது? இச்சையாதிருப்பாயாக. அதனால நீ வந்து இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு வாகனம் இருக்குன்னா அந்த வாகனத்தின் மேலே நீ கவனமாக இருக்கக்கூடாதுன்ற அர்த்தம் அல்ல. அதை பராமரிக்கணும். கர்த்தர் உனக்கு கொடுத்துருக்கிறாரு, அதை பராமரிக்கணும், அதை சரியான முறையில் ஓட்டணும். அதில் ஏதாவது சவுண்டு வந்துச்சுன்னா அதை நல்லா பார்த்து மெக்கானிக்கிட்ட விட்டு அதை சரி பண்ணணும். இதெல்லாம் என்னுடைய கடமை. கர்த்தர் அதை எனக்கு கொடுத்துருக்கிறார். இன்னொருத்தனுக்கு என்னுடைய வண்டியை பற்றி புரியாது, விளங்காது, அவனுக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். என்னுடைய ஏன்னா அது கர்த்தர் எனக்கு கொடுத்தது. அது நான் ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து கவனிச்சு அதை நான் ரோட்டில் ஓட்டும் போது ரொம்ப கண்ணியமாக ஓட்டுவேன். உதாரித்தனமாக நான் அதை பயன்படுத்த மாட்டேன். அதை நான் ரொம்ப கவனம், ஏன்னா அது எனக்கு கர்த்தர் கொடுத்தது, என்னுடைய. அப்ப ஆண்டவர் கொடுக்கும் போது நமக்கு இடத்துல உத்தரவாதத்தை கேட்கிறார். நான் உனக்கு கொடுத்தனே, நீ எப்படி வச்சிருக்கிற? சில பேருக்கு ஒண்ணுமே இல்லாம போறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? நீ கொடுத்ததை ஒழுங்கா பராமரிக்கிறது இல்லை. யூ ஆர் ஃபெயில் இன் தட். கர்த்தர் உங்களுக்கு ஒன்று கொடுத்துருக்காருன்னா அதை நல்லா பராமரிக்கணும். அதுதானே ஆண்டவர் ஆதாமுக்கு ஏவாளுக்கு என்ன சொன்னாரு? பண்படுத்தவும் பராமரிக்கவும் தோட்டத்தில் கொண்டு போய் வைத்தார். அதை நான் செய்யணும் அல்லவா? அப்ப ஆண்டவர் எவ்வளவு அழகா நமக்கு போதிக்கிறார் பாருங்க. அப்ப தேவன் சொல்லுகிற காரியம், நான் வசனத்தை கை கொள்ளணும். இந்த எல்லாத்தையும் விட்டு தரித்திரருக்கு கொடுன்னு சொன்னது அர்த்தம் என்னன்னா, எப்பா உன் விருப்பம், உன் இச்சை, உன் வாஞ்ச, உன் எண்ணம், உன் சிந்தை எல்லாமே இந்த ஐஸ்வர்யத்தின் மேலதான் இருக்கு. முதல்ல அதுல இருந்து எடு. அது உனக்கு வேணாம், அது உனக்கு அழிவை கொண்டு வர போகுது, அது உனக்கு தீமையை கொண்டு வர போகுது. இந்த தீமையிலிருந்து நீ காக்கப்படணும் அப்படின்னா நீ செய்ய வேண்டிய காரியம், உன் மனசு அதுல இருந்து என்ன செய்ய, எடுத்துரு. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை சொல்லியும் கேட்டு மனம் திரும்பலன்னா அந்தோ பரிதாபம் தான். அருமையான தேவ பிள்ளைகளை, ஆண்டவர் ஒரு ஐஸ்வர்யனை பார்த்து கேட்கிறாரு, எப்பா இன்னைக்கு உன் உயிர் ஒருத்தன் சொல்றான், களஞ்சியத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டு பண்டக சாலையில் கொண்டு போய் வச்சுட்டு, ஆத்துமாவே
நீ மகிழ்ந்து களி கூறு. உனக்கு எல்லாத்தையும் நான் சேர்த்து வச்சுட்டேன். உனக்கு உண்டானது எல்லாத்தையும் நல்ல ஆகாரம் எல்லாம் உனக்கு இருக்கு. நீ நல்லா அடித்து புசிச்சு நல்லா மகிழ்ந்துரு, ஜாலியாரு. ஆண்டவர் ஒரு சத்தம் போட்டார். என்ன சத்தம் போட்டார் தெரியுமா? எல்லாரையும் பேர் சொல்லி கண்ணியமா கூப்பிடுற ஆண்டவர் இவங்களுக்கு கூப்பிடும் போது மட்டும் என்ன தெரியுமா சொல்லி கூப்பிட்டாரு? ரொம்ப அற்புதமான வார்த்தை. அந்த ஒரு வார்த்தையில் அவன் செத்துருக்கணும் நல்லவனா இருந்தா. என்ன ஒண்ணு உண்மைதானே? மதி கேட்டனே முட்டாள். முட்டாள்னு ஒருத்தன் சொன்னா நமக்கு எவ்வளவு கோபம் வருது. ஆனா ஆண்டவரே அழகா சொல்றார். அழகா சொல்ற, மதி கேட்டனே லூசு பயல, லூசு. நீ போய் சாப்பாட்டுக்கு இந்த சோத்துக்கும் இந்த இதுக்கும் இப்படி போய் ரொம்ப மோசமா நீ நடந்துட்டு இவ்வளவு சேர்த்து வச்சுட்டா. இன்னைக்கு நீ செத்து போனீன்னா உன் ஜீவன் எடுக்கப்படுமையானால் நீ சேர்த்து வைத்தது யாருடையதாகும்? அப்பதான் ஆளுக்கு கொலை நடுங்குது. ஓ ஆமால்ல, மண்டையை போட்டுருவோம்ல. சில பேர் என்ன தெரியுமா செய்யறாரு? நிறைய நீங்க நிறைய படிச்சிருக்கலாம், பார்த்துருக்கலாம். உயிரோடு இருக்கிற வரைக்கும், உயிரோடு அதாவது நல்லா இருக்கிற வரைக்கும் 10 காசு நகட்ட மாட்டாங்க. 10 காசு வராது வெளியில. தேய்ச்சி தேய்ச்சி அப்படி தொட்டு தொட்டு அப்படி இன்னமும் 2 நோட்டு வந்துருச்சுன்னா பாவம் ரொம்ப கஷ்டம் இல்லை அப்படி. ஆனால் ஆண்டவர் ஆளை படுக்கு போட்டுருவார், எந்திரிக்க முடியாது. நீ சேர்த்து வச்சதெல்லாம் செலவு பண்ண முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ என்ன தெரியுமா? அப்போ ஆண்டவர் சில பேரை ஞாபகப்படுத்துவார். நான் அவங்கள்ட்ட காசு வாங்கினேன், கொண்டு போய் 10 மடங்காக கொடுத்துரு. இந்த இவங்க உதவி செஞ்சாங்க, அவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துரு. இந்த அவங்க கேட்டு ஒரு தடவை இல்லைன்னு சொல்லிட்டேன், அவங்களுக்கு கொடுத்துரு. ஆண்டவருக்கு நான் கொடுக்காமையே வாழ்ந்துட்டேன், இந்த போய் இந்த சபைக்கு செஞ்சிரு. எப்ப கர்த்தரே அதை ஏற்பாடு பண்றாரு. ஏன்னா நீ உயிரோடு இருக்கிறப்ப கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ளல. அப்ப கை கொள்றதுக்கு இப்பயும் கர்த்தர் உன் மேல பிரியமாத்தான் இருக்காரு. ஏன் தெரியுமா? நீ படுத்த படுக்கையில் இருந்தும் உன்னைய இந்த சரீரம், நான் மறுபடியும் சொல்றேன், முக்கியம் இல்ல, உன்னுடைய ஆத்துமாவை ஆண்டவர் எப்படி ஆகிலும் பாதுகாக்கணும்னு அவர் அப்பையும் செயல்படுகிறார். எப்பா நீ படுத்த படுக்கையில் எல்லாத்தையும் தூக்கி கொடு, இதன் மூலமா நீ என்ன செய்ய, நீ புண்ணியத்தை சேர்த்து பரலோகத்துக்கு வர்ற வழியை பார். அப்பயாவது மனம் திருப்பு. சில பேர் பாருங்க ரொம்ப நாள படுத்து படுக்கையில் கிடப்பாங்க, அது உசுரும் போகாது, எல்லா உசுரையும் எடுக்கும். ஏன் தெரியுமா? ஆண்டவர் சான்ஸ் கொடுக்குறார், வாய்ப்பு கொடுக்குறார். பாரு, உன்னால செய்ய முடியாததெல்லாம் நீ நினைச்ச என்னால சாதிக்க முடியும், இப்போ ஒன்றும் இல்லாமல் ஆகி போச்சு பாரு. ஆண்டவர் பாடம் போட்டுறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க, வசனத்தை கை கொள்ளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்பா வசனத்தை கை கொள்ள, எதன் மேலேயும் நான் பிரியம் வச்சிடக்கூடாது, எதன் மேலேயும் நான் ஆசை வச்சிடக்கூடாது, வசனத்தை நான் கை கொள்ளணும் ஆண்டவரே. இந்த ஐஸ்வர்யவானுக்கு அவன் கடைசி வரைக்கும் இயேசுவிட்ட வரவே இல்லை, போயிட்டான். அநேக சொத்துக்கள் அவனுக்கு இருந்ததுனால, அவன் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தபடினால அவன் பார்த்தா இவ்வளவு சொல்லிட்டு நம்ம ஆண்டியா போயிடுவோம் போல் இருக்க, போயிட்டான். ஆனால் அவனுக்கு கடைசி வரைக்கும் தெரியல, செத்து போனா இதெல்லாம் என்ன செய்யாது, கூட வரப்போறது இல்லை. கட்டின வீடும் நிலம் பொருளும் பாடுங்க, கூடு விட்டு உன் ஆவி போனால் வருவதில்லை. அன்பானவர்களே, ஒண்ணுமே கூட வராது. வீதி வரை மனைவி, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை ஒருத்தன்னு வர மாட்டான். உங்களுக்கு ஒரு சம்பவம் சொல்லட்டுமா? நான் முந்தா நாள் செட்டிநாடு கம்பெனிக்கு எதிர்த்த மாதிரி டீ கடையில் உட்காந்து ஒருத்தட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்போ அந்த போர்டவே கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதில் குமார ராஜா முத்தையா அப்படின்னு போட்டிருந்துச்சு.
எனக்கு ராஜமுத்தையான்றது தெரியும், ஆனால் குமார ராஜமுத்தையான்றது அவருடைய முழு பெயர். சாமி எப்படி தெரியுமா செத்து போச்சு? ஹைதராபாத்தில் கம்பெனி, அரியலூரில் கம்பெனி, காரிக்காலியில் கம்பெனி, வெளிநாடுகளில் சிமெண்ட் ஃபேக்டரி, எங்கே பார்த்தாலும் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட்டு, காலேஜ், செட்டிநாடு குழுமம் காலேஜ், இன்னும் நிறைய 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 உலகத்தினுடைய ஒரு முனை தொடங்கி கடைசி முனை மட்டும் அப்படியே டைய வச்சு கோடான கோடி ரூபா. அவர் பணத்தையே மதிக்க மாட்டாராம். நல்ல மனுஷன் பாருங்களேன், பைபிளே படிக்காதவன் நல்ல மனுஷனாக இருந்திருக்கான். குதிரை ரேஸில் அந்த குதிரை செத்து போயிடக்கூடாதுன்னு கொண்டு வந்து இந்த காலேஜில் கொடுத்துருந்தாங்க. அந்த குதிரை ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா 9 அடி நிற்கிது. அவ்வளோ பெரிய குதிரை வாட்ட சாட்டமாக நிற்கிது. அதுக்கு ஏறணும்னாலே படி போட்டு தான் ஏறணும் நம்ம. அவ்வளவு உயரமான அது சொன்னாரா, அந்த குதிரை எனக்கு ஜெயிச்சு சம்பாரிச்சு குடிச்சிச்சு, ஆகவே அதை பத்திரமா பார்த்துக்கங்க. எப்பயாயிலும் ஒரு முறை இங்கே வர வாய்ப்பு இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்துட்டு போவாராம். அதெல்லாம் பராமரிக்கிறாங்களா, அதுக்கு டாக்டரு, அதுக்கு ஊசி போடுறதுக்கு, அதுக்கு உணவு வைக்கிறதுக்கு ஆள், அது வாரத்தில் ஒரு நாள் நீச்சல் குளத்தில் கூட்டிகிட்டு போய் நீச்சல் விடுவாங்களாம். நல்ல கவனிங்களேன், எவ்வளோ நல்லவர் இருந்திருக்காரு பாருங்க. ஆனால் சாமி செத்து போனப்போ என்ன தெரியுமா நடந்துச்சு? கொரோனா டைமு 40 பேர் கூட போகலை. அவருடைய கல்லறைக்கு அவரை புதைக்கும் போது 40 பேர் கூட போகல. கிட்டத்தட்ட அனாதையை போலவே அவங்க குடும்பத்தினரே போகலை. எங்க சார் பணம் போச்சு? வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள் தான் பாக்கியவான்கள். வசனத்தை இவ்வளவு நான் தெரிஞ்சு இன்னும் நான் துணிகரமா அலைவன்னா, ஐயா சார் உங்களை காப்பாற்ற முடியாது சார், மேடம் உங்களை காப்பாற்ற முடியாது. ஆமா, ஆண்டவரே வந்தாலும் கஷ்டம்தான். வசனத்தை பிடிக்கணும், கை கொள்ளணும். இந்த வசனத்தை கை கொள்ளாம என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. சங்கீதம் 119:17 வாசிங்களேன். சங்கீதம் 119:17. Glory to God. அனுகூலமாயிரும். பாருங்க, கெஞ்சுறாரு, ஆண்டவரே எனக்கு அனுகூலம் பண்ணுங்கப்பா, எனக்கு அனுகூலம் பண்ணுங்க, அப்பொழுது நான் உயிர் பிழைத்து உமது வசனத்தை நான் கை கொள்வதற்கு அது பிரயோஜனமா இருக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் தேவனை தவிர எதன் மேலேயும் நம்ம பிரிய வைக்காம வசனமே நம்முடைய வாஞ்சையா மாறட்டும். ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு பட்டியலிட்டு சொல்லி நான் முடிக்கிறேன். 1 வாசிங்கள், 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனம். 1 Peter 2 chapter 2 verse 3. வளரும்படி குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். இப்ப இந்த வசனம் உங்களுக்கு லுக் லைக் மில்க் அண்ட் ஹனி. எப்படி? பாலும் தேனையும் போல திருவசனமாகிய இந்த கலங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். இந்த வசனத்தை நான் கை கொள்ளணும்னா முதல்ல எனக்கு என்ன பிறக்கணும்? வாஞ்சை உண்டாகணும். வாஞ்சை உண்டாகணும். பைபிளை படிக்கணும். டெய்லி எதுக்கு படிக்க சொல்லணும்? இந்த ஸ்மித் விகில்ஸ்வொர்த் அப்படின்னு ஒரு தேவ மனுஷன், நல்லா கவனிங்க. ஸ்மித் விகில்ஸ்வொர்த் அவருடைய வாழ்க்கையில அவர் ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு மரண நாள் வரைக்கும் 1/2 மணி நேரத்துக்கு ஒரு முறை வேதத்தை திருப்பி பார்ப்பாராம். ஹலோ, நம்ப முடியுதுங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நாம இப்ப 1/2 மணி நேரத்துக்கு ஒரு முறை இல்லை, 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை என்னத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? ஹலோ, வராத போனை பார்க்கிறோம், நமக்கு அனுப்பாத செய்தியை பார்க்கிறோம், நமக்கு சொல்லப்படாத ஒன்றை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்.
ஆனா இந்த தேவ மனுஷன், இந்த ஊழியக்காரன் அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை எந்த இடத்துல இருந்தாலும் அவருடைய பாக்கெட்ல அந்த பைபிள், ஸ்மால் பைபிள் வச்சுக்கிட்டே இருப்பாராம். ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தாலும் சரி, அவரு ஒருவேளை மற்றவர்களோடு பேசிக்கிட்டு இருந்தாலும் அவர் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தை திருப்பி ஒரு 2 வசனத்தை வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பேச்சை கண்டினியூ பண்ணுவாராம். அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை தேவனுடைய வசனத்தை பார்க்கணும், வாசிக்கணும், அதை கடைபிடிக்கணும், அதுல கர்த்தர் ஏதாவது சொல்லி தருவார்னு அந்த வாஞ்சை அவருக்குள்ள இருந்ததுனால தான் அப்படி. இன்னைக்கு நம்மளால அப்படி இருக்க முடியுதுங்களா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நீங்க கையெல்லாம் தூக்க வேணாம். போன வாரம் பைபிளை போட்டது இந்த வாரம் தான் நான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றவங்க உங்க மனசாட்சியை கேட்டு பாருங்க. இடையில 6 days has gone. 6 நாட்கள் கடந்து போயிடுச்சு. போன வாரம் பைபிள் எடுத்தது இந்த வாரம் தான் நான் பைபிள் எடுத்துட்டு வந்தேன். எத்தனை பேர் நம்மள இருக்கிறோம்? ஒரு முறை கூட திரும்பி அதை திருப்பி பார்க்கலையே. அப்புறம் எப்படி நான் கை கொள்ளுவேன்? அப்ப திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிரு. இப்படி இருந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வாசலை ஒருத்தரும் பூட்டக்கூடாதபடிக்கு அவர் திறப்பார். அன்பானவர்களே, இதை செய்யாம உங்களுக்கு ஒரு வாசல் திறக்கும்னு நீங்க மூடத்தனமா நம்பிட்டு இருக்க வேணாம். அது வேஸ்ட். நீங்களா நிறைய வாசலை திறந்துக்கலாம், ஆனா அதெல்லாம் பர்மனன்ட் ஆனது கிடையாது. நிரந்தரமா ஒருத்தரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் தாவீதின் திறவுகோலை உடையவருமாய் இருக்கிறவர் சொன்னா மட்டும்தான் இந்த திறந்த வாசல் உண்டாகும். அல்லேலூயா. நாமெல்லாம் மனசுக்கு பிடிச்சபடி நிறைய வாசலை திறந்து வச்சுக்கலாம், ஆனா அதெல்லாம் ஆபத்துல தான் முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அப்ப ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். 2வது 1 யோவான் 2:5 வாசிங்க. தேவனுடைய அன்பு மெய்யாகவே, நல்ல கவனிங்க, ஆண்டவர் மேல உங்களுக்கு தீராத காதல், தீராத அன்பு, தீராத பாசம் இருக்குமே ஆனால் நீங்க வசனத்தை என்ன செய்வீங்க? கொள்ளுவீங்க. எனக்கு அருமையானவர்களே, வசனத்தை கை கொள்ளுகிற இடத்துல மாறாத தேவனுடைய அன்பு பூரணப்பட்டிருக்கிறது. அவங்க கம்ப்ளீட் ஆயிருக்காங்க. ஆண்டவருடைய அன்பு அவர்களை பூரணப்படுத்திருச்சு. ஏன்னா வசனத்தை என்ன செய்யறாங்க? கை கொள்ளுகிறார்கள். வசனத்தை நான் கை கொள்ளுகிற அனுபவம் எனக்கு இருக்க வேண்டும். அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. அப்போஸ்தலருடைய நடவடிக்கையின் புஸ்தகத்துல 5வது அதிகாரத்துல 18 வாசிப்போமானால், சிறைச்சாலையிலே அப்போஸ்தலர்கள் பிடித்து தள்ளப்பட்டார்கள். கொண்டு போய் தள்ளிட்டாங்க. அப்ப சிறையில கிடக்கிறார்கள். எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, நம்ம காவல் காத்துக்கிட்டு இருக்கிறோம், நம்ம காவல் வச்சிட்டோம், இவங்களை சிறையில் அடைச்சிட்டோம், ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணாரு? அவர் கதவுகளை திறந்தார். சிறைச்சாலையினுடைய கதவுகளை திறந்தார். திறந்து எல்லாம் பண்ணா, திறந்து அவங்களை வெளியில கொண்டு வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில சர்ச்சில் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க இந்த சிறையில் அடைச்சாங்க பாருங்க. அவங்க எல்லாம் என்னடா அது, சிறையில் அடைச்சோம், இங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாவே, அப்ப சிறையில் அடைச்சது யாரு? அப்ப சிறையில் யார் இருக்கிறா? என்ன நடக்குது? உடனே அங்க இருந்துகிட்டே ஒரு கூட்ட ஜனத்தை ரெடி பண்ணி, டேய் சிறையில் அடைச்சோம்ல, அவங்கள போய் பாரு இருக்காங்களான்னு, இங்க பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு போய் அங்க போய் பார்த்தா காவலாளர்கள் காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள். காவலாளிகள் அங்கே இருக்கிறார்கள். கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. உள்ளுக்குள்ள போய் பார்க்கிறாங்க, உள்ள யாருமே இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளை, காவல் இருக்கு. இது நல்ல கவனிங்க.
ஆண்டவர் எப்படியெல்லாம் செய்கிறாரு பாருங்க. ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிற அந்த சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் ஒரு வாசலை நமக்கு திறந்துட்டார்னா எந்த மனுஷனாலையும் பூட்ட முடியாது. இப்ப காவல் காத்துக்கிட்டு இருக்கிறான். எப்படி இவங்க வெளியில போனாங்கன்னே தெரியல. ஆனா சபையிலே அங்கே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, அப்ப வசனத்தை கை கொண்டோம்னா அன்பு பூரணப்பட்டிருக்கும். பூரண அன்பு உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா உலகத்துக்கே தெரியாம உங்களை சிறையிலிருந்து கர்த்தர் வெளியில கொண்டு வந்து நீங்க எங்க நிறுத்தணுமோ கர்த்தர் அங்க நிறுத்துவார். அல்லேலூயா. விடுதலையாக்குவார். எவ்வளவு அழகா ஆண்டவர் செய்கிறாரு பாருங்க. அப்ப பூரண எனக்குள்ள தேவ அன்பு. நான் ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறேன். ஐ லவ் மை காட், ஐ லவ் மை பைபிள். எனக்கு வேத வசனத்தை நான் நேசிக்கிறேன். எல்லாம் நல்லா இருக்குதுயா. அந்த லவ்வுக்காக, அந்த அன்புக்காக நீ என்ன செய்கிற? உன்னுடைய கிரயம் என்ன? என்ன பண்ற? எப்படி அதை ரியாக்ட் பண்ற? அருமையான தேவ பிள்ளைகளை, வசனத்தை மார்போடு அணைத்து கொண்டு அந்த வசனத்தை ஒவ்வொரு முறை பார்க்கிற போது ஒருத்தர் சொல்றாரு, ஒரு போதகர் பேர் மறந்துட்டேன், எப்பொழுதெல்லாம் வேதாகமத்தை திறக்கிறேனோ அப்பொழுது அந்த வேதாகமத்தில் என்னுடைய கண்ணீர் வடியாத பக்கங்களே இல்லை. இவ்வளோ அழகு. போன வாரம் சாட்சி சொல்லும் போது கூட சீபா சொன்னாங்கல்ல, அந்த அந்த சீஷர்களுடைய மரணத்தை நினைச்சு 3 நாளா நான் அழுதுகிட்டே இருந்தேன். இந்த அழுகை எதனால வருதுன்னு நினைக்கிறீங்க? காயப்பட்டதுனாலயா? உடைஞ்சதுனாலயா? இல்லை யாராவது எல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டாங்களா? ஏதாவது பறி கொடுத்ததுனாலயா? இல்லை. இந்த அன்பு, கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பு, அந்த வேதத்தில் உள்ள அன்பு, வேத வசனத்தில் உள்ள அன்பு. நான் அழுதுருக்கிறேன். நான் அப்படி அழுதுருக்கிறேன். யோசேப்பினுடைய சம்பவங்களை எங்க அம்மா கதையா சொல்லுவாங்க. 10 முறை, ஒரு எத்தனை முறை சொன்னாங்கன்னு எனக்கு நினைவில் இல்லை. ஆனா எத்தனை முறை சொன்னாலும் நானும் தம்பியும் அழுகாத நாட்கள் இல்லை. எங்க கண்ணீர் வடியாத நாள் இல்லை. அழுதுருக்கிறோம். யோசேப்பு பாவம் இல்லம்மா. யோசேப்புக்கு யாருமே இல்லை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தை பார்த்து உங்களுக்கு கண்ணீர் வரலன்னா உங்களை போல ஒரு கடினமுள்ள இருதயம் உள்ளவங்க யாருமே இருக்க முடியாது. கண்ணீர் வரும். அந்த அன்பு உங்களை அப்படியே பொங்கும். அந்த அன்பு கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பு. நான் அன்னைக்கு திடீர்னு எனக்கு ஒரு ஞாபகம். ஆண்டவர்கிட்ட நான் அதை கேட்டேன். என்ன தெரியுமா கேட்டேன்? எங்க அம்மாவுடைய அம்மா எப்ப ஜெபம் பண்ணினாலும், எதுக்கு ஜெபம் பண்ணினாலும் அந்த அம்மாவுடைய கண்ணீர்லேருந்து கண்ணீர் வடியாம ஜெபம் பண்ணி எனக்கு நான் கண்ட அந்த கொஞ்ச நாட்கள்ல பார்த்ததே இல்லைங்க. பார்த்ததே கிடையாது. நான் கேட்டேன், ஆண்டவரே அப்படிப்பட்ட கிருபைகள் எனக்கு தாங்க. அப்படி அது ஒரு கிருபை. எல்லாராலையும் அழுது ஜெபம் பண்ண முடியாது. எல்லாராலையும் நீங்க அழுது ஜெபம் பண்ண முடியாது. சில பேரை பார்த்தீங்கன்னா நம்ம ஜெபம் பண்ணும்போது என்ன பண்றோம்? அப்படி வெளிப்படுத்தலேருந்து ஒரு வசனத்தை கொண்டு வர்றோம். ஆதியாகமத்திலேருந்து ஒரு வசனத்தை, அப்படியே நியாயாதிபதியிலேருந்து ஒரு வசனத்தை, இப்படி நம்ம திறமையை காட்டுறதுக்கு தானே ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். உண்மையான ஜெபம் உங்க கண்களை குளமாக்கும், உங்கள் இருதயத்தை உடைக்கும், உங்களுடைய சத்தத்தை அது கவ்வும். சத்தம் போட முடியாது. அந்த அழுகையின் சத்தத்தில் உங்களால சத்தமா பேச முடியாது. நான் ஆண்டவர்கிட்ட அன்னைக்கு ஏன் ஞாபகப்படுத்துறான்னு தெரில. நான் பாட்டை கேட்டேன், அப்பா
எனக்கு அந்த கிருபைகளை தாங்கப்பா. நான் எப்போ ஜெபம் பண்ணாலும் கண்ணீர் வடி, என் கண்கள் குளமாக மாறணும். அந்த கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபத்தை 2 வேர்டு சொன்னாலும் பரவாயில்ல, அந்த 2 வேர்டு கண்ணெல்லாம் குளமாகட்டும். எப்பெல்லாம் என் கண்கள் கலங்குதோ அப்ப எல்லாம் அது என் கண்களை தெளிய வைக்கும். அல்லேலூயா. என் கண்களை தெளிவாக்கும். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போம், ஆண்டவரே எனக்கு சொத்து பொத்தெல்லாம் வேணாம், எனக்கு வேற எதுவுமே எனக்கு தேவையில்லை, இந்த வசனத்தை கை கொள்ற அனுபவத்தை எனக்கு தாங்க. இதை கேளுங்க, உங்களுக்கு திறந்த வாசல் உண்டாகும். அவர் சொல்றார், அவர் சொல்லிட்டாரு, திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், நீ கைக்கொள், நீ கை கொண்டு பாரு. அப்ப முதலாவது ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். அன்பு பூரணப்பட்டிருக்குமே ஆனால் உங்களால் இந்த வசனத்தை படிக்காம பார்க்காம அழாம கண்ணீர் வடிக்காம இருக்கவே முடியாது. எனக்கு போதித்த ஒரு போதகர் இன்னைக்கு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் அவர் செண்பகராமன் புதூரில் ஊழியம் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப கடினமான ஊழியம் செஞ்ச மனுஷன். இன்னைக்கு கர்த்தர் அந்த பிள்ளைகள் எல்லாம் உயர்த்தி, இந்த பையன் கனடாவில் இருக்கான், தேவன் அது அழகான குழந்தையை கொடுத்து அவங்கள உயர்த்தி வச்சிருக்கார். என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுவார். என்னை ஊழியத்துக்கெல்லாம் வான்னு இழுத்துட்டு போன மனுஷன். என்னை ரொம்ப, எங்க குடும்பத்தையே அப்படி ஒரு முரட்டுத்தனமா நேசிக்கவே முடியாது எங்களை, அப்படி நேசிச்ச மனுஷன். அவர்கிட்ட நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் என்ன தெரியுமா? இந்த வேதாகமத்தை படிக்கும்போது முழங்கால நின்று தான் படிப்பார் அந்த குடும்பமே. அந்த அக்காவால் முடியாது, பாஸ்டர் சத்தம் போடுவார், ஏய் முழங்கால நின்று படி. அந்த கணம், அந்த முழங்கால நின்று அனுபவம். அந்த பாஸ்டர் ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டாங்கய்யா, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த பாஸ்டர்மா எங்க அம்மா கிட்ட வந்து கேட்பான், அக்கா புடவை கொடுங்கக்கா. இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. உங்கள்கிட்ட இருக்கிற நல்ல புடவையா எடுத்து கொடுங்கக்கா. நல்ல புடவையே இல்லை. ஊழியக்காரங்கள்ட்ட குடும்பம் அந்த கூடுகைக்கு போகும்போது கஷ்டமா இருக்கும்க்கா, ஒரு புடவை கொடுங்கக்கா. அம்மா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பீரோவை அப்படியே திறந்து, அந்த பீரோவே அவரை வச்சு தான் வாங்கணும் முத இன்னமும் அது அடையாளமா இருக்கு. கதவை திறந்து உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ எடுத்துட்டு போ, என்ன பிடிச்சிருக்கோ. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த முழங்கால நின்று அந்த குடும்பமே வசனத்தை படிச்சிச்சு பாருங்க. கர்த்தர் கைவிடலைங்க, கர்த்தர் கைவிடலை. இன்னைக்கு கர்த்தர் அந்த ஊர்ல ராஜாத்தியை போல அம்மா வச்சிருக்கார். அநேக ஜனங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் மறக்க முடியாது எங்களால. எங்க கண்ணுக்கு முன்னாடி அது திருஷ்டாந்தமா இருக்கு. இன்னைக்கு எவ்வளவு ஆடம்பரமா நம்ம இருக்கிறோம் தெரியுமா? நான் கர்த்தருக்கு அவ்வளவு நன்றி சொல்றேன். அவருடைய பாதத்தை எத்தனை தடவை முத்தமிட்டாலும் தகாது, போதாது. அவ்வளவு நல்லா வச்சிருக்கார். நினைச்சதெல்லாம் செய்யறோம், நினைச்சதெல்லாம் மாறி வாழ வச்சிருக்கிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய வார்த்தையை அந்த மேல அன்பு பூரணப்பட்டிருந்துச்சுன்னா உங்களால பைபிளை திறக்காமலாம் இருக்க முடியாது. பைபிளை சுமங்க, அது உங்களை சுமக்கும். மூணாவது, வெளிப்படுத்தல் 1:3. வெளிப்படுத்தல் 1:3 வாசிங்க. வெளிப்படுத்தல் 1. தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. அருமையானவர்களே,
இனிலாம் டைம் இல்லை. யார் எப்போ இருப்போம், எப்போ இந்த பூமியை விட்டு போவோம்னு எந்த உத்தரவாதமும் இல்லை. இனி காலமெல்லாம் செல்லாது. இந்த வசனத்தை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். வசனத்தை பிடிச்சுக்கங்க. பவுலையும் சீலாவையும் சிறையில் போட்டாங்க. சிறையில் போட்ட உடனே அவங்க துக்கம்லாம் அடையலை, அவங்க வேதனையெல்லாம் படலை. ஐயோ சிறையில் போட்டாங்களே அப்படின்னு கொடி பிடிச்சிக்கிட்டு அப்படியெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணலை. பவுல சீலாமும் தங்களுடைய கால்களை கட்டி தொழுமரத்தில் மாட்டி வச்சிருக்கிறாங்க. அப்ப என்ன தெரியுமா செஞ்சாங்களா? தேவனை துதித்து பாடினார்கள். அந்த பாடல் துதி ஆராதனையை வெளியிலையும் உள்ளேயும் காவல் காத்து கொண்டிருந்த காவலாளிகள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அந்த சத்தம், கேட்டுக்கொண்டிருந்த சத்தம் ஆண்டவர் பார்த்தாரு. பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? 16வது அதிகாரம் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 16ல் அந்த சங்கிலிகள் தானாய் கலன்று விழுந்தது, கதவுகள் தானாய் திறவுண்டது. அன்பானவர்களே, அப்ப கர்த்தர் சொல்றாரு, வசனத்தை யார் கை கொள்ளுகிறார்களோ, வசனத்தை யார் நேசிக்கிறார்களோ, வசனத்தின் மேல் யார் வாஞ்சையா இருக்கிறார்களோ, அல்லது உங்களுக்கு ஆண்டவர் மேல எவ்வளவு அன்பு இருக்கிறதோ அதை பொறுத்து நீங்கள் பாக்கியவான்கள். எப்படின்னா, நீங்க கஷ்டப்பட்டு திறக்க வேணாம், தானாய் கதவுகள் திறக்கும். நீங்க சங்கிலிகளை கஷ்டப்பட்டு அவுத்து போட வேணாம், தானாய் சங்கிலிகள் அருந்து விழும். அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன். இந்த வருஷத்தினுடைய கடைசி நிமிஷத்தில் இருக்கிறோம். இன்னும் 2 வாரம் இந்த வருஷமே முடிச்சு போகுது. ஆனால் கர்த்தர் இந்த காலை வேளையில் அவர் வைராக்கியமாய் சொல்லுகிறார். என்ன தெரியுமா? உங்களுக்கு கர்த்தர் தானாய் திறக்கிற கதவுகளை அவர் திறந்து கொடுக்க வல்லமையுள்ளவர். உங்களை கட்டி வைத்திருக்கிற இந்த சங்கிலிகள், உங்களுடைய சுதந்திரத்தை, உங்களுடைய சுயாதீனத்தை, உங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா கட்டுகளும் அது தானாய் அருந்து விழும்படிக்கு அவர் செய்ய அவர் வல்லமை உள்ளவர். அது நடக்க போகுது. நான் நம்புறேன். இந்த நிமிஷத்தில் அது நடக்கும். நீங்க எதெல்லாம் கட்டப்பட்ட நிலைமையில, பாஸ்டர் எதையுமே செய்ய முடியல, நான் கட்டப்பட்டிருக்கிறேன், கர்த்தர் சொல்லுகிறார், தானாய் அந்த சங்கிலிகள் அருந்து விழப்போகிற நேரம் வந்துவிட்டது. என் தேவனாகிய கர்த்தரே அவர் வைராக்கியம் கொண்டு அந்த சிறையிலே சிறைப்பட்டு கிடக்கிற உங்களை அது சங்கிலிகள் அருந்து விழும்படிக்கு செய்து கதவுகள் தானாய் திறக்கும்படிக்கு செய்ய அவர் வல்லமையாய் இறங்கி இருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன். நம்முடைய குடும்பத்தில் கர்த்தர் அதை செய்ய போகிறார். இந்த மகனாய் குடும்பத்தில் கர்த்தர் அதை செய்ய போகிறார். நம்முடைய இந்த இடத்துல விசுவாசிகள் செய்கிற தொழிலில், அந்த வேலையில கர்த்தர் அதை செய்ய போகிறார். நீங்கள் இதுவரைக்கும் கட்டப்பட்டிருந்தீர்கள், இனி அப்படி அல்ல. கர்த்தர் உங்களை வசனத்தின்படி அவர் கட்டவிழ்க்கிறார். பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடினார். ஏன் அவங்களால பாட முடிஞ்சிச்சு? வசனம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. வசனம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. தேவனை துதித்து பாடி மகிமைப்படுத்தக்கூடிய அனுபவம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? வெளிப்படுத்தல் 22:7 வாசிப்பீர்களே ஆனால், இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்திலே உள்ள தீர்க்க தரிசனங்களை கடைபிடிக்கிறவன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அல்லேலூயா.
நீ வசனத்தை கை கொண்டாதான் நீ காப்பாற்றப்பட முடியும். திறந்த வாசலை சும்மா தூக்கி கொடுத்துறதில்ல கர்த்தர். நீங்க வசனத்தை கை கொள்றீங்களா? நான் ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருந்தேன். அதுல இந்த ஆக்கியோன் விதமாய் சொல்றார், நீ பணத்துக்கு கஷ்டப்பட்டு இருக்கும்போது உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆபத்தும் இல்லை. ஆனா பணப்புழக்க நிறைய இருக்கும் பார்த்தீங்களா, அந்த நேரம் நீ கவனமா இருக்கணும். அந்த நேரம் நீ தேவனையே விட்டு விலகுகிற மறுதலிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நீ தள்ளப்படுவாய். அந்த ஆக்கியோன் எழுதுறார் அந்த புத்தகத்தில். நீ என்ன பண்ணு, நீ ஐஸ்வர்யமும் அந்த பணமும் உனக்கு நிறைய வரத்து அதிகமாகும் போது நீ தேவனிடத்தில் அதிகமாய் நெருங்கணும். நெருங்கினாதான் இந்த ஆபத்துக்கு நீ தப்ப முடியும். இல்லைன்னா உன்னை ரொம்ப சீக்கிரத்தில் பாவத்துக்குள்ளாக்கிறோம், உன்னை ரொம்ப சீக்கிரத்தில் தடுமாற செய்யும். நல்ல கவனிங்க. போக போக என்னாகும் தெரியுமா? நீங்க முடிவெடுக்க மாட்டீங்க, உங்க கையில் இருக்கிற பணம் உங்களை ஆளுகை செய்து கொண்டு அந்த பணம் உங்களுக்குரிய முடிவுகளை எடுக்க ஆரம்பிக்கும். அன்பானவர்களே, நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு அந்த புத்தகத்தில் அவர் சொல்றார். ஒண்ணுமே இல்லையா, அன்னாடு கர்த்தர் கொடுக்கிறாரா, நீ சேஃபான ஜோன்ல இருக்கிற. யூ ஆர் இன் சேஃப் ஜோன், ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறீங்க. ஆனா நிறைய உங்க கையில் இருக்குதுன்னா நீங்க ஆபத்தான கட்டத்தில் இருக்கிறீர்கள். நீங்க இதை கையாளணும்னா கர்த்தர்கிட்ட தான் நீங்க வரணும். கர்த்தர்கிட்ட மட்டும்தான் அதுக்கு தீர்வு உண்டு. ஆண்டவர்கிட்ட தான் நீங்க ஒப்பு கொடுக்கணும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை பாருங்கள். இந்த கிருபையை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நம்ம எல்லாரும் பூரணப்பட்டவர்கள் அல்ல. ஐயோ, அப்படியெல்லாம் நினைச்சிடாதீங்க. நம்ம எல்லாரும் குறைவுள்ளவர்கள். ஆனா தகப்பன்கிட்ட கேளுங்க, அப்பா கிட்ட கேளுங்க, ராஜா இந்த வசனத்தை எப்படியாக கை கொள்ள எனக்கு கிருபை தாங்க, கிருபை தாங்க. இந்த வசனத்தை கை கொண்டா மட்டும்தான் என் குடும்பத்தில் திறந்த வாசல் உண்டாகும், என் பிள்ளைக்கு திறந்த வாசல் உண்டாகும், என் குடும்பத்திற்கு திறந்த வாசல் உண்டாகும். அருமையானவர்களே, பணத்தை கொண்டு நீங்க திறந்த வாசலை உண்டாக்கிடலாம்னு நினைக்காதீங்க. உங்க படிப்பை கொண்டு, உங்க திறமையை கொண்டு, உங்களுக்கு இருக்கிறத சொன்னு சொத்து பொத்துக்களை கொண்டு திறந்த வாசலை உண்டாக்கிடலாம், உங்க பிள்ளைகள் நல்லா இருந்துருவாங்க. இல்லை, நீங்க வசனத்தை எப்படி கை கொள்றீங்களோ அதை பொறுத்துத்தான் எல்லாமே நடக்கும். ஒரு விஷயம், உங்களை ஒப்பு கொடுங்க, சரணடைங்க. இங்க நாம தான் இருக்கிறோம். அவர்கிட்ட ஒப்பு கொடுக்காம நம்ம யார்கிட்ட ஒப்பு கொடுத்துட போறோம்? அவர்கிட்ட கண்ணீர் வடிக்காம யார்கிட்ட கண்ணீர் வடிக்க போறோம்? ஒரு விஷயம், நம்மை தாழ்த்தி நம்ம எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான். ஏன் பூட்ட மாட்டார்? ஏன் இப்படிப்பட்ட திறந்த வாசல்? நீ என்னுடைய நாமத்தை மறுதலியாமல். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்துச்சு, ஆனா என் நாமத்தை மறுதலிக்கல. உனக்கு கொஞ்சம் பலன் தான் இருந்துச்சு, ஆனா என் வேத வசனத்தை நீ கை கொண்டில்ல, என் வசனத்தை நீ கைவிடல, இல்ல என் வசனத்தை நீ பிடித்து கொண்டாய் அல்லவா, என் வசனத்தை நீ படி நடந்தல்ல. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். கர்த்தருடைய வசனம் தான் நம்முடைய வாழ்க்கை. கர்த்தருடைய வசனம் தான் எனக்கு சிறுமையில் ஆறுதல். கர்த்தருடைய வசனம் தான் எனக்கு எல்லாமே. ஒரு வாலிபன் தன் வழியை சுத்தம் பண்ணணும்னா கூட அவருடைய வசனம் தான் பண்ணும், வேற எதுவுமே பண்ண முடியாது. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா, சரணடைவோமா? ஆண்டவரே, இந்த வேத வசனத்தை ஒரு நாளைக்கு குறைஞ்சது 2 முறையாவது நான் அந்த வேதத்தை திருப்பி பார்க்க, வசனத்தை படிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு கேளுங்க. அப்பாட்ட கேளுங்க. இது வெறுமையான ஜெபம் அல்ல.
நான் ஆத்மார்த்தமாய் நான் ஜெபிக்க கேட்டுக்கொள்ளுகிறேன். உங்க ஆவியில நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இத்தனை நாளை நான் அலட்சியப்படுத்திட்டேன், இத்தனை நாளை நான் வேணான்னு விட்டுட்டேன், இத்தனை நாளை நான் ரொம்ப சுலபமா நினைச்சிட்டேன். ஆனா இன்னைக்கு வேத வசனத்தினுடைய அருமை புரிஞ்சிருச்சு ஐயா. இந்த வேத வசனம் அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளதுமாயிருக்கிறது. ஆகிலும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதுனால் எனக்கு மிகுந்த பலன் உண்டு. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கி விடுவித்தரணும். அவைகளை ஆண்டு கொள்ள ஒட்டாதரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். என் கண்மலையின் மீட்பரும் ஆகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானங்களும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஒப்பு கொடுப்போமா? கைகளை உயர்த்தி